ஈரோடு வெண்டிப்பாளையத்தில் உள்ள கீழ்பவானி வடிநிலக்கோட்ட நீர்வளத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் உதவி பொறியாளர் குமரேசனிடமிருந்து 3,50,000 ரூபாய் பணம் சிக்கியது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் 4 மணி நேரம் நடத்தப்பட்ட சோதனையில் பத்திரப்பதிவு அலுவலர் நளினியிடம் இருந்து கணக்கில் வராத 1,77,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தில் 6 மணி நேரத்தை கடந்து இரவிலும் சோதனை நடைபெற்றது. இதில் கணக்கில் வராத 1,59,000 ரூபாய் சிக்கியது. ஓசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 1,46,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மோட்டார் வாகன ஆய்வாளர் பிரபாகரனிடம் விசாரணை நடத்துகின்றனர். திருவண்ணாமலை இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 59,000 ரூபாய் சிக்கியது. 4 மணி நேரம் நடந்த சோதனையில் செல்போனில் ஜிபே மூலம் பணப்பரிவர்த்தனை நடந்ததா என பொதுமக்களின் செல்போன்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். விழுப்புரம் சரக போக்குவரத்து துணை ஆணையர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடந்த சோதனையில் லைசென்ஸ் எடுக்க இடைத்தரகர்களாக செயல்பட்டவர்களிடமிருந்து 25,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. திருச்சி சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த சோதனையில் 20,000 ரூபாய் சிக்கியது. இது தொடர்பாக பொறுப்பு சார்பதிவாளராக உள்ள முருகேசனிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் இறந்த ஊழியரின் சம்பள நிலுவையை வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வன அலுவலக உதவியாளர் ஏழுமலை கைது செய்யப்பட்டார்.